திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் தான் நீ கூப்பிட்டு அவங்க என்ன சொல்ல போறான்றது இவங்க சொல்ல முடியாது. அதனால தான் நாளை முதல்வர் அறிவிப்பார் என்று சொல்லுவோம். முதல்வர் அறிவிப்பு கண்டிப்பாக பழைய ஓய்வு திட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கை 100% எங்களுக்கு இருக்கிறது. அறிவிப்பு வந்த பிறகு தானே பேச முடியும். இல்ல நாளை அதுதான் சொன்னோம். என்ன அவங்க அறிவிப்பை பொறுத்து நாங்கள் நாளைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் போடுறோம். அதில் பேசிட்டு முடிவெடுப்போம். அதான் சொல்றோம். முதல்வர் அறிவிப்பு என்ன வருதுன்றது தான் பேச முடியும். இன்னைக்கு எதை சொல்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. நல்ல அறிவிப்பை நான் திருப்பி சொல்றதுதான். நல்ல பழைய ஓய்வு திட்டம் தொடர்பான நடைமுறைப்படுத்துவதான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்ற நம்பிக்கை ஜாக்டோஜியோவுக்கு இருக்கிறது. எங்களுடைய போராட்டம் அறிவித்துள்ளதால் கமிட்டியே அறிக்கை கொடுத்திருக்கு. அதன் மீது இப்போ முதல்வர் 6ஆம் தேதி வரைக்கும் போய் நீங்க போராட்டத்துக்கு போங்க, அப்புறம் உங்களை பேசுவோம் சொல்லாம அதற்கு முன்பாகவே நாங்கள் அறிவிப்பை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்ட முடிவை எடுப்போம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 9 ஆண்டுகளாக ஜாக்டோஜியோவை பொறுத்தவரை ஜனவரி 4, 2017 ஆரம்பிச்சோம். இப்போ 9 ஆண்டுகளை கடந்து கரெக்டா 3ஆம் தேதி 9 ஆண்டுகள் நிறைவு செய்கிறோம். அந்த நிறைவில் முதல்வர் அறிவிப்பு என்பது கண்டிப்பாக ஜாக்டோஜியோவோட கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக அதற்கையும் படிப்படியாக நிறைவேற்றுவார். நாளைக்கு அதிலையும் சேர்த்து அறிவிப்பை முதல்வர் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் நாளை அறிவிப்பு வந்த பிறகுதான் மற்றதை பற்றியும் நாங்கள் சொல்ல முடியும். ஜாக்டோஜியோவின் சார்பாக நாங்கள் 6ஆம் தேதி காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்த நிலையிலே 3 முறை நாங்கள் போராட்டத்தை அறிவித்த போதெல்லாம் இந்த 4½ ஆண்டு காலத்திலே எங்களை அழைத்து பேசிய அமைச்சர் குழு தலைமையேற்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களும் இன்றைய தினம் எங்களை அழைத்து, ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் சொல்லி தீர்வு அணுகிறோம் என்று சொல்லி சென்ற அடிப்படையிலே நல்லெண்ண அடிப்படையில் இன்று எங்களை அழைத்து நாளைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான முடிவினை அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். புத்தாண்டு செய்தியாக அறிவிக்க வேண்டும் என்று 22/12/2025 நடைபெற்ற அமைச்சர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்தோம். அதை ஏற்று புத்தாண்டு செய்தியாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 22 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி வரக்கூடிய பழைய ஓய்வு திட்ட கோரிக்கையினை நாளை தினம் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய பங்கேற்பினை இல்லாத ஒரு ஓய்வூதிய திட்டமாக அந்த அறிவிக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியினை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்களும் பல்வேறு திருத்தங்களை நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கையினை தெரிவித்திருக்கிறார்கள். ஜாக்டோஜியோ அதை வரவேற்கிறது. இருந்தாலும் கூட எங்களுடைய பல்வேறு கோரிக்கை, இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தை பற்றி கேட்டீங்க. இடைநிலை ஆசிரியர் தங்களுடைய ஊதிய முரண்பாடு களைய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். எங்களுடைய ஜாக்டோஜியோடைய கோரிக்கையாக மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அரசாணை 243 ரத்து செய்யப்பட வேண்டும், திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்ற கோரிக்கையும் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறோம். சத்துணவு ஊழியர்கள் சார்பாக கடைநிலை ஊதியம் பென்ஷன் பெறக்கூடிய எங்களுக்கு அந்த ஊதியத்தை பென்ஷனை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளருடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் பரிசீலிப்போம் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கருணை அடிப்படை பணி நியமனங்கள் எல்லாம் முறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய ஒரு கோரிக்கையை மட்டுமல்ல 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் அமைச்சர் பெருமக்கள் தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை நிச்சயமாக அறிவிப்பார். எங்களுடைய மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் தொடக்க கல்வித்துறையிலே தணிக்கை தடை என்ற பெயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறோம். அதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண்போம் என்ற உறுதியினை அமைச்சர் பெருமக்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாளைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பிற்கு பின்னால் ஜாக்டோஜியோ கூடி அது தொடர்பாக ஆய்வு செய்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வின்சென்ட் பால்ராஜ், ஜாக்டோ மாநில ஒருங்கிணைப்பாளர். கடந்த 22 ஆண்டுகால அரசு ஊழியர் ஆசிரியர்களின் வாழ்வாதார போராட்டம் ஜாக்டோ என்ற பேரமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்பட்டதற்கான ஒற்றை கோரிக்கை, முதல் கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற வேண்டும் என்பதுதான். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒன்றிய அரசு அமுல்படுத்தாததுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் முதல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆள் நான் ஒருத்தர். அதில் ஆனால் ஓய்வூதிய திட்டம் என்று பெயர் வைத்துவிட்டு அதில் ஒருத்தருக்கு கூட ஒரு ஓய்வூதியம் இல்லாமல் 48,000 ஆசிரியர் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அதில் பல பேர் இறந்து கூட போயிருக்கிறார்கள். அந்த திட்டம் என்று சொல்லி ஒருத்தருக்கும் இல்லை, செட்டில்மெண்ட் ஸ்கீம் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பல 48,000 குடும்பங்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த மாதமே ஓய்வூதியம் இல்லாமல் அவர்கள் சிரமப்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் தெரியும். இன்னைக்கு 6.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இதே போல நிலைமை நமக்கு வந்து விடுமா, நாமும் இதே போலத்தான் செட்டில்மெண்ட் ஸ்கீமோட போயிடுவோமா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இந்த சூழலில் ஜாக்டோ பேரமைப்பு அதை கையில் எடுத்து கடந்த காலங்களில் உள்ளது போல ஓய்வூதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஊடகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கடந்த அதிமுக ஆட்சியில் பல முறை நாங்கள் எல்லாம் அழைத்து பேசு என்று தான் கோரிக்கை வைப்போம். அழைத்து பேசுவதற்கு கூட முடியல. முதலமைச்சரே நாங்கள் ஈரோட்டில் ஒரு வாட்டி தான் பேசியிருக்கிறோம், அன்அபிஷியலாக போய் பார்த்தோம். ஆனால் இந்த முறை பல முறை முதலமைச்சர் அழைத்து பேசியிருக்கிறார். அமைச்சர்கள் குழுவும் அழைத்து பேசியிருக்காங்க. இன்னைக்கும் அழைத்து பேசுறாங்க, பல முறை அழைத்து எங்களோட கோரிக்கை கேட்கிறாங்க. இந்த கோரிக்கை இந்த அளவுக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சர் இது குறித்து அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ற செய்தியை இன்று வருவதற்கும் காரணமும் இந்த 3 பேர் அடங்கிய அமைச்சர் குழு தான். எங்களுக்கோடு சேர்ந்து இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும், அதை அந்த சிபிஎஸ் திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அவர்களும் எடுத்த சிரத்தினால் தான் இந்த செய்தி இன்னைக்கு புத்தாண்டில் வந்திருக்குது. இன்னைக்கு அழைத்து பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு நல்ல செய்தியை சொல்வார். 48,000 அந்த குடும்பங்களும் 6 லட்சம் குடும்பங்களும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காது. அடுத்த மாத ஊதியமே மாதமானா வரக்கூடிய ஓய்வூதியம் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் தனித்துவமாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த செய்தியை வெளியிடுகிறார் என்று அந்த கூட்டமே ஒரு மிக மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு இன்ப பரிசை 2026 நான் தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் விளக்கணும். 2006 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்களை இனிமேல் 5 ஆண்டுகள் தொகுப்பூதிய முறை தான் சொன்னாங்க, வந்த உடனே காலமுறை ஊதியத்தின்னு சொன்னாங்க. அதுபோல இன்றைக்கு ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட போகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நாளை அந்த செய்திக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியின் வந்தது கிடைத்ததற்கு பிறகு ஜாக்டோ ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி எங்களுடைய அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்தார். நாளை அறிவிப்பிலேயே அது சொல்லிடுவாங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது தெளிவா சொல்லியிருக்கிறோம். இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. இப்ப என்னை போல ஓய்வூதிய